எல்லாம் முடிந்ததா? ஆம், இன்று ரத்னா பவளநாடு புறப்படுகிறார். மலை அடிவாரத்திலே அவளை மடக்கிவிடும். ஒரு கால் பார்த்திவன் எதிர்த்தால் இரக்கமின்றி கொன்றுவிடும். நான் இப்போதே சொர்ணகிரி புறப்படுகிறேன். ரத்னாவை சிறப்படுத்திக் கொண்டுதான். கவனம், என் பெயர் வெளியில் தெரியக்கூடாது. எனக்கு தெரியாதா என்ன? கவலையின்றி செல்லுங்கள், காரியம் தன்னால் நடக்கும். ஜாக்கிரதை. அப்பா, ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் மன்னித்து விடுவீர்களா? நீ ஒரு குற்றமும் செய்யவில்லையே கண்ணே. நீ மனமாற விரும்பிய கல்யாணம் தானே இது. ஏன் அழுகிறாய்? பெண்ணுக்கு பிறந்த வீடு இரவல், புகுந்த வீடுதான் சொந்தம். ஒடிகட்டி ஆண்டாலும் கொற்றம் புகழ வாழ்ந்தாலும் பெற்றவருக்கு மகள், கைப்பற்றியவனுக்கு மனைவி என்பதை மட்டும் மறந்து விடாதே மகளே. நல்லதப்பா. பவளநாட்டு மன்னர் வாழ்க. என்ன என்ன? என் தந்தை நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. நான் போய் உங்கள் இருவரையும் வரவழைத்துக் கொள்கிறேன். அதுவரை சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுங்கள். பெண் பிறந்த அதிர்ஷ்டம் பிறந்தவுடனே தாயை கொண்டு போய் விட்டது, கல்யாணமானவுடனே மாமனாரை கொன்று விட்டது. போதும் பார்த்திபரே, இந்நிலையில் மணப்பெண் அங்கு வருவது முறையல்ல. துக்க நாள் முடிந்ததும் அனுப்பி வைக்கிறேன். இப்போது நானும் உங்களோடு வருகிறேன். வேண்டாம் மாமா, ரத்னாவுக்கு நீங்கள் தான் ஆறுதல் சொல்ல வேண்டும். நான் போய் விவரம் தெரிவிக்கிறேன். ரோகிதரே, நீங்களும் பிறகு வரலாம். ரத்னாவின் பிரத்யேக பணிக்கென்று வேறு தேடிகளை நியமித்திருக்கிறேன். இவர்கள் தாய்மனதை கனிய வைத்த காதலிசை பாடி களிநடனம் புரியும் கட்டளைகள். போங்கள், நான் இருமுறை கைதை கழிப்பேன். அப்போது வந்து ஆடுங்கள். தாங்கள் செய்திருக்கும் ஏற்பாடுகளை பார்க்கும் போதுதான் தெரிகிறது தாங்கள் ரத்னாமையில் கொண்டுள்ள காதலின் வேகம். தளபதி, அவளுடைய அழகை கேள்விப்பட்டதுமே என் தலையில் ஏறிய காதல் போதை நாளுக்கு நாள் அதிகமாகிறது. உண்மை. புதிய காதலுக்கும் பழைய கல்வி போதை அதிகமாகத்தான் இருக்கும். பாதுஷா, என்ன ஆயிற்று? கல்லெறிந்ததும் கனி விழுந்து விட்டது. வா, குடு, நீ போய் தூங்கு. இன்னைக்கு நீ போ,
பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போனா உழைப்பா. ஐயா நான் இங்கேயே இருக்கேன். நான் செத்தாலும் அந்த கழுத மூஞ்ச பாப்பேன்னா ஐயா அவன் ஓம் பொண்டாட்டி தானா? அரமனை வாசப்படில ஒரு பொண்ணு நின்னுச்சு. அந்த பக்கமா ஒரு பையன் வந்தான். இந்த பாருங்க, என் புருஷன் நான் கழுத நாயன்னு சொல்லி விரட்டி விட்டேன், அவனை சமாதானப்படுத்தி கூட்டுவாங்க அப்படின்னு அவங்கிட்ட அந்த பொண்ணு சொன்னிச்சு. அவன் என்ன சொன்னான், அவன் போற சோம்பேறி பையன், நான் அழகா இல்லையா என் கண்ணே அப்படின்னா என் கண்ணார பார்த்தையா உன் கொண்டாட்டிங்கிறிய அப்படியே சொன்னாவே ஐயா அறுத்து விடுறாங்க போய்யா வச்சிருக்க. ரத்னா சித்தப்பா ஆஷா நீயா? மன்னர் மயங்கி கிடக்கும் இந்த சமயத்தில் தான் நாம் நமது காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக. அது மன்னர் வந்துவிட்டார். ஆலம்பனா, இளவரசி ஆசைக்கு உகந்தவள் தானே? பார்த்தாலே தெரியவில்லையா? பூபதி பத்மத்தை கண்டதும் பூரித்திருப்பார் மன்னர். பூரண சந்திரனோ பொற்பாறை சிற்பமோ பொன்வண்ண சித்திரமோ என மயங்கி வந்திருக்கிறார் பாதுஷா. அண்ணன் மகளை கொண்டு வந்து என்னையே மாற்றுகிறாயா? பத்மாஷ்! तमाशा हाय बादशाह अजय
तमाशा हाय बादशाह अजी तमाशा हाय बादशाह अजी तमाशा आदि कादल आडुम नाटकम अजी तमाशा हाय बादशाह अजी तमाशा हाय बादशाह अजी तमाशा ஆடல் முடிந்த பிறகும் அரசரின் ஆத்திரம் தனியவில்லை போலிருக்கிறது. எப்படி தனியும்? எரியும் வீட்டுக்கு தென்றல் பயன்படுமா? வழியில் நடந்த தவறு அரசி. ரத்னா போக வேண்டிய பல்லக்கில் அலாவுதீன் மகள் எப்படி போனாள் என்பது புதிராக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் பாதுஷா தேடிய இரு உயிர்களில் ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்த சிறு உயிரை வைத்தாவது பெரிய உயிரை பிடிக்கலாம் அல்லவா? எப்படி? அந்த அழுத்தக்காரிதான் எதையுமே சொல்ல மறுக்கிறானே. முயற்சித்தால் முடியாதது ஒன்றுமே இல்லை. யார் மேல சேவல் குவி சென்று போய் வருவா ரத்னா? நாளைக்கு வருவீர்களா? நிச்சயமா. எங்கே ஆஷா? தப்பிவிட்டால் பழிகாரி. இல்லை, பைத்தியக்காரி. பாதையை காட்டி செல்லுகிறேன், பின்னால் வாருங்கள் என்று போயிருக்கிறாள். சபாஷ் தளபதி, தங்கள் மூளையே மூளை. விக்ரம், அவளை பின்தொடர்ந்து போ. படையுடன் போ. அவள் அறியாவண்ணம் இருக்க வேண்டும். உஷார். ஹுக்கும் சர்க்கார். பார்த்திபனுக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. விரோதிகள் தாக்கும் அளவுக்கு நமது எல்லை காவலற்று போய்விட்டதா? அரசே, தாக்கியது எதிரியாக இருந்தாலும் தலைமை தாங்கியது நண்பன் தான் என்று செய்தி வந்திருக்கிறது. யார் அவன்? ஜீவகன். சிறையில் இருந்து தப்பி ஓடி சிறையெடுக்க வந்திருக்கிறான் சொர்ணகிரி சுல்தானின் படைகளுடன். ஆண்டவன் தான் நம் இளவரசியின் பானத்தை காப்பாற்றியிருக்கிறான். இல்லை இல்லை, பார்த்திபன் ஏன் இப்படி மௌனமானார் என்றே தெரியவில்லை. கல்யாணமாகிய பிறள்ள காதலர்களைப் போல் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆமத்தா, பகலெல்லாம் நீங்கள் வரப்போகிறீர்களே என்ற ஆர்வம், வந்துவிட்டு போய்விடுவீர்களே என்ற துக்கம். உலகமறிய உங்களோடு நான் இப்போது வாழ்வேன். அந்த நாள் விரைவில் வந்துவிடும். நானே பவள நாட்டுக்கு போய். வேண்டாம் அத்தா, வேண்டாம். என்னை விட்டு போகாதீர்கள். தினம் உங்கள் முகம் பார்க்கும் பாக்கியம் கூட எனக்கு இல்லாமல் போய்விடும். பொறுத்து பார்க்கலாம், நம்மை வாழ வைக்கும் செய்தி வருகிறதா என்று. மருதத்தின் மக்களே, சிறையிலிருந்து தப்பிச் சென்ற ஜீவகன் நமது மன்னர் பிரானின் மருமகனும் பவள நாட்டின் இளவரசருமான பார்த்திபரை வழியில் தாக்கி படுகாயப்படுத்தி இருக்கிறான். பல்லக்கில் இருந்த அரண்மனை பெண்ணையும் சிறையெடுத்து போயிருக்கிறான். ஜீவகனை உயிருடனோ பிணமாகவோ பிடித்துக் கொடுப்பவருக்கு
பரிசு 10,000 பன் கொடுக்கப்படும் என்று தளபதி வீரகேசி அறிவிக்கிறார். இது என்ன கொடுமைகள்? கனவிலும் நினைக்காததெல்லாம் நனவில் நடக்கிறது கண்ணே. தளபதியாரின் மூளையில் கற்பனை ஊத்தெடுக்கிறது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நம் வாழ்வு ஏன் இப்படி ஆகிவிட்டது? ஏன் இப்படி ஆகிவிட்டது? கவலைப்படாதே கண்ணே. கொதிக்கும் நீருக்கும் கொந்தளிக்கும் கடலுக்கும் குமரும் எரிமலைக்கும் உதாரணமாக அமைந்து விட்டது நம் வாழ்வு. பொறுத்துக்கொள் அன்பே, பொறுத்துக்கொள். பொறுத்தது போதும் அத்தா. உங்கள் பெயரில் கற்பிக்கப்பட்ட இந்த களங்கம் என் இதயத்தை பிளக்கிறது. நான் இப்போதே சென்று அப்பாவிடம் உண்மையை சொல்லிவிடுகிறேன். வேண்டாம் கண்ணே, வேண்டாம். காலம் சொல்ல வேண்டிய உண்மையை உனது கண்ணீர் சொல்ல முடியாது. நாம் மனமானவர்கள் என்ற ரகசியம் தெரிவதற்கு பார்த்திபன் பிணமாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் இப்பொழுதே பவள நாட்டுக்கு சென்று பார்த்திபனுடைய நிலை அறிந்து வருகிறேன். அதன் பிறகு நமது தலைவிதியை நிர்ணயிப்போம். அப்பா, அப்பா, வாமா, வா. நடந்தது தெரியுமா? தெரியும். எவ்வளவு நிதானமாக சொல்கிறான் பார்த்தீர்களா? உன் கணவர் சாக கிடக்கிறார். என் கணவருக்கு அப்படி எந்த நிலையும் வந்துவிடவில்லை. சேச்சே, கொண்டவனை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாதவள். என் கவலை எல்லாம் அவரை பற்றித்தானம்மா. என் கணவரே என் தெய்வம். அவரது காலடியே என் ஸ்வர்க்கமாக இருப்பதால் அவரது வாழ்க்கையில் இருள் படியாமல் இருக்க என் கண்களை பறித்து விளக்காக வைக்க வேண்டும். அவரை எந்தவித ஆபத்தும் நெருங்கிடாமல் இருக்க என் எலும்புகளை எடுத்து கோட்டையாக அமைக்க வேண்டும். லட்ச பாதையில் அவரது கால்கள் சோர்ந்து விடாமல் இருக்க என் சதைகளை அறுத்தெடுத்து மலர்களாக தூவ வேண்டும் என்றுதான் அல்லும் பகலும் துடிக்கிறேன். அப்படியானால் புறப்படுமா பவள நாட்டுக்கு? முடியாதப்பா. ஏன் முடியாது? உன் சம்மதம் கேட்டுதானே கல்யாணம் முடித்தோம். உனக்கு பிடித்தம் இல்லாத இடத்தில் பலாத்காரமாக கொடுத்திருக்கிறோம். இல்லை, என் கண்ணுக்கு ஒளியிடமாக, உயிருக்கு உறைவிடமாக, வாழ்விற்கு நல்லிடமாகத்தான் பார்த்து கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் ரத்னா, பிறந்த நாள் முதல் நீ சிரித்தே பார்த்திருக்கும் என்னால் நீ அழுது பார்க்க முடியவில்லை அம்மா. இந்த நிலை என்னால் வந்ததா அல்லது தன்னால் வந்ததா என்பதும் தெரியவில்லை. நீ இங்கேயே இரு, எங்கும் போக வேண்டாம். நன்றாக இருக்கிறது நியாயம். 4 பேர் கேட்டால் நகைப்பார்கள். இவள் இங்கிருக்கும் பொழுது அங்கு பார்த்திபனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் கேடு வந்துவிடுமே இவள் மாங்கல்யத்திற்கு. அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். பொங்கி வந்த கண்ணீர், பொறுமைய இதயத்தின் பிரார்த்தனை, பெண்மைக்கு விதித்த சோதனை எல்லாம் கலந்திருக்கிறது இந்த மாங்கல்யத்தில். இதற்கு ஒரு கேடும் நேராது, இதற்கு ஒரு கேடும் நேராது அம்மா. இவளை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இந்த பாருங்க, அது சும்மா பறக்கவில்லை, பறைசாக்கிறது. மருத நாட்டு ரத்தனத்தை பாதுஷாவுக்கு கொடுக்க முடியாததால் பவள நாட்டு மாணிக்கத்தை காட்டிக் கொடுத்து விட்டான் கயவன் வீரகேசி.
கொடுமை எப்படி ஏற்பட்டது? படைகளோடு வந்து போரிட்டார்கள். பிறகு சமாதானம் கோரி கோட்டைக்குள் வந்து வஞ்சகமாக சிறை செய்து விட்டார்கள். மன்னர் அலாவுதீன்? நான் சிறையாவதற்கு முன் அவர்களை சுரங்க வழியாக வெளியே அனுப்பிவிட்டேன். பாபா சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். பாபா என்னடா இருட்டுல உலாத்துறீங்க? இருட்டு பகல் எல்லாம் இந்த ஆத்மா போனதான் பாபா. எல்லாம் வயத்து பழப்பு ரொட்டி ரொட்டி. போடா கபாதி பையல, வானா நம்ம போவோம். பாபா பாபா. அயோக்கியர்கள்! அரசே, உங்களுக்கு உதவக்கூடிய 100 வீரர்கள் எனக்கு கிடைத்தால் போதும். இந்த பாவிகளை சின்னாபின்னப்படுத்தி விடுங்கள். பொறுங்கள். நீங்களும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த மோதிரத்தை சண்பக பெட்டியில் உள்ள முத்தப்பரிடம் காண்பித்து என் நிலைமையை சொல்லுங்கள். என் நாட்டு ஆயுதங்களின் ஒரு பகுதி அவரிடம் இருக்கிறது. அவரது ஆட்களில் பெரும்பாலோருக்கு போர்முறை தெரியும். நல்லது அரசே, இப்போதே புறப்படுகிறேன். முதலில் மருத நாட்டுக்கு போங்கள். ரத்னாவை தகுந்த பாதுகாப்பில் வைத்த பிறகு என்னுடைய விடுதலை முயற்சியில் ஈடுபடுங்கள். ஆகட்டும்.